ஓம் நமோ வெங்கடேஷாய. திருப்பதி, திருச்சானூர், தமிழ்நாட்டிலலாம் டிடிடியோட கல்யாண மண்டபம் எப்படி புக் பண்ணணும், என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்து டிடிடியில் நடத்தி வைக்கிற இலவச திருமணம் எங்கே செய்வாங்கங்கிறது பற்றின டீட்டெயிலும் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம ஊர்லேயே நம்ம பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அந்த நியூலி மேரிட் கப்பலுக்கு எப்படி தரிசனம் டிடிடியில் கொடுக்குறாங்கங்கிறதும் தனி வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் திருமலாவில் டிடிடியோட கல்யாண மண்டபம் குறைந்த கட்டணத்தில் கொடுக்குறாங்க. அதை எப்படி புக் பண்ணணுங்கிறது பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். திருமலாவில் நம்ம கல்யாண மண்டபம் புக் பண்ணணும் அப்படின்னா நேரில் போய் மட்டும்தான் புக் பண்ணிக்க முடியும். ஆன்லைன் புக்கிங் கிடையாது. போகும்போது என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ஆல்ரெடி என்றைக்கு கல்யாணம் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். கல்யாண பொண்ணோட கல்யாண மாப்பிள்ளையோட ஏஜ் சர்டிஃபிகேட்டுக்காக அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட் இல்லைன்னா ஸ்கூல் டிசி வச்சுருக்கலாம். ஆதார் கார்டு அவசியம். பொண்ணோட அம்மா அப்பா பையனோட அம்மா அப்பா அவசியமாக இருக்கணும். இன்கேஸ் யாராவது ஒருத்தவங்க தவறிட்டாங்க அப்படின்னா அவங்களோட டெத்து சர்டிஃபிகேட் நம்ம வச்சுருக்கணும். 2 பேருமே பொண்ணுக்கோ மாப்பிள்ளைக்கோ அம்மா அப்பா இல்லை அப்படின்னா கார்டியன் அவசியமாக இருக்கணும். போகும்போது இறந்தவங்க அந்த அம்மா அப்பாவோட டெத்து சர்டிஃபிகேட் நம்ம எடுத்துகிட்டு போகணும். அந்த கார்டியனோட ஆதாரும் நம்ம எடுத்துகிட்டு போகணும். அடுத்து பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் இது வரைக்கும் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டை தாசில்தார், நம்ம ஊர் தாசில்தார்கிட்ட வாங்கிட்டு போகணும். அட்ரஸ் கூட நம்ம எங்கே இருக்கோங்கிற ஒரு சர்டிஃபிகேட் அவர்கிட்டேருந்து வாங்கிட்டு போகணும். இதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் பார்க்குறது, இப்போ ஆப்போசிட்டில் பார்க்குறது ஏஆர்பி கவுண்டர். இங்கே தான் மாடிக்கு போகிறதுக்கு படி இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் ஆஃபீஸ் இருக்குது. இந்த கல்யாண மண்டபம் புக் பண்ணுறதுக்கு உண்டான ஆஃபீஸ். ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆர்ஜிதம் கவுண்டர், லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரூம் புக்கிங். இந்த ஏஆர்பி கவுண்டரில் அங்கே லெஃப்ட் சைடில் மேலே போகிறதுக்கு படி இருக்கும். மேலே போனோன்னா அங்கே கேட்டாலே சொல்லிடுவாங்க. ஜஸ்ட்டு மேலே படி ஏறி உள்ளே போனோன்னா ரைட் சைட் திரும்பினீங்கன்னா கார்னரில் இந்த மண்டபம் புக் பண்ணுறதுக்கு உண்டான ஆஃபீஸ் இருக்குது. அங்கே லிஸ்ட்டு எழுதி போட்டிருப்பாங்க. நம்ம போகும்போதே என்னென்ன எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம போகும்போது என்னென்ன எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு அங்கேயே எழுதி போட்டிருப்பாங்க. இதை அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போங்க. அங்கே ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு ஸோ பேசிஸில் நாம் புக் பண்ண அன்னைக்கு யாருமே புக் பண்ணலை அப்படின்னா நமக்கு அந்த மண்டபம் கொடுப்பாங்க. அதனால தான் என்றைக்கு கல்யாணம் வச்சுருக்கீங்களோ ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு தடவை போய் கேளுங்க அந்த டேட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இந்த டேட்டோட புக்கிங் ஓப்பன் ஆகிறதுக்கு அடுத்த மாதம்தான் ஆகும்னா நீங்கள் மறுபடியும் அப்போ ஒரு தடவை போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு தடவைக்கு 2 தடவை நேரில் போய் நீங்கள் எப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி முன்னாடியே ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடியே போய் இங்கே கேட்டுக்கோங்க. இந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னா சிஆர் ஒரு ரூம் புக்கிங் ஆஃபீஸில் ஏஆர்பி கவுண்டர் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான், இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகிறதுக்கு படி இருக்கும். அங்கே தான் கல்யாண மண்டபம் புக் இப்போ நீங்கள் படி பார்க்குறீங்க இல்லையா, இது வழியாக போனீங்க அப்படின்னா கல்யாண மண்டபம் புக் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்டாஃப் அங்கே இருப்பாங்க. அங்கே போய் நம்ம புக் பண்ணிக்கலாம். கல்யாண மண்டபத்தோட வாடகை எவ்வளோ அப்படின்னா 200 ரூபா. திருமலாவில் கல்யாணம் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக நினைக்கிறோம். அதுவும் குறைந்த கட்டணத்தில் டிடிடியோட கல்யாண மண்டபம் இருக்கிறதுனாலுமே சீக்கிரமாகவே புக் ஆகிடும். அதனால் கல்யாண டேட்டுக்கு ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு தடவை போய் கேட்டுட்டு வாங்க. அகெயின் அதுக்கப்புறமா எல்லா சர்டிஃபிகேட்ஸும் எடுத்துகிட்டு போய் புக் பண்ணிக்கோங்க. புக் பண்ணுறதுக்கு முன்னாடி மண்டபம் கூட பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு மண்டபம் மட்டும் நான் பார்த்துருக்கேன். எங்கே அப்படின்னா லக்ஷ்மி வராகா ஹோட்டல் கிட்ட, அதாவது எஸ்எம்சி காட்டேஜ் கிட்ட இப்போ ஒரு 50 ரூபா காட்டேஜ் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக கல்யாண மண்டபமாக மாற்றினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு மண்டபம் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் வேறு எங்கேயாச்சும் பார்த்துருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ மண்டபம் போய் பாருங்கள். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் முன்னாடியே போய் தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட கல்யாண டேட்லேருந்து ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி அப்போ அவைலபிலிட்டி சொல்லுவாங்க. நீங்கள் கல்யாண டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் போகணும். மண்டபம் மட்டும்தான் டிடிடியில் கொடுப்பாங்க. மீதி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நம்ம தான் பண்ணிக்கணும். ஐயராக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், அங்கே டெக்கரேஷனாக இருக்கட்டும், வேறு என்ன செய்யணுமோ அது எல்லாமே. அதனால் ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம தான் பண்ணிக்கணும். டிடிடியில் மண்டபம் மட்டும் கொடுப்பாங்க. 200 ரூபா சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. மண்டபம் வேறு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் புக் பண்ணுறப்போ கேட்டுக்கோங்க. நான் ஒரே ஒரு தடவை எஸ்எம்சி காட்டேஜ் கிட்ட உனக்கு கல்யாண மண்டபம்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன். மேரேஜ் சர்டிஃபிகேட் உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் அங்கேயே திருமலாலே எடுத்துக்கலாம். அதே எஸ்எம்சி காட்டேஜ் கிட்டேயே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ இதுதான் திருமலாவில் கல்யாண மண்டபம் புக் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொசீஜர். ஆஃப்லைனில் நீங்கள் மட்டும்தான் போய் புக் பண்ணிக்க முடியும். என்றைக்கு கல்யாணம் வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியோ இல்லை எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ டேட் ஃபிக்ஸ் பண்ணதுலேருந்து அதுக்கு முன்னாடி போய் ஒரு தடவை இந்த சிஆர் ஒரு ரூம் புக்கிங் ஆஃபீஸில் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டுக்கோங்க. உங்களோட கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண அந்த டேட்டு சொல்லி அவைலபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க. இல்லை இன்னும் ஓப்பன் ஆகல அந்த மாதத்துக்கு அப்படின்னா அவங்க எப்போ வர சொல்கிறாங்களோ
அப்போ போய் புக் பண்ணிக்கோங்க. 200 மண்டபத்துக்கு சார்ஜ் அப்படின்னாங்க. திருமலால டிடிடியோட கல்யாண மண்டபத்தில் நீங்கள் திருமணம் செய்திருந்தா உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். இது இல்லாமல் ப்ரைவேட் மட்ஸில் கூட கம்யூனிட்டி ஹால்லாம் இருக்கும். பட் அது அங்கே தான் நீங்கள் போய் கேட்டுக்கணும். சிலர் டோனர்ஸுக்கு கொடுப்பாங்க, சிலர் பப்ளிக்குக்கும் கொடுக்குறாங்க. அது அந்தந்த மட்டுக்கு நீங்கள் கால் செய்தோ இல்லை நேர்லேயோ போய் இதே மாதிரி தான் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி போய் கேட்டுக்கோங்க. சிலர் கம்யூனிட்டி பேஸில் கொடுப்பாங்க, சிலர் காமன் பப்ளிக்குக்கும் கொடுப்பாங்க. அது அவங்களோட விருப்பம். ப்ரைவேட் மட்ஸில் நீங்கள் கல்யாணம் வைக்கிறதுனா அங்கே போய் பர்டிகுலராக கேட்டுக்கோங்க. இப்போ நான் ஷேர் பண்ணிக்கிறது டிடிடியோட கல்யாண மண்டபம் திருமலால இருக்கிறது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் திருமலால கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது. ஃப்ரீ மேரேஜ் பண்ணணும்னா இப்போ நீங்கள் இந்த பார்க்குற கல்யாண வேதிக்கா இதில் தான் நம்ம செய்து வைப்பாங்க. டிடிடியில் செய்து வைக்கிற ஃப்ரீ மேரேஜ். வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டால் கல்யாண மண்டபம் பற்றி ஃபோன் நம்பர் வச்சுருக்கேன், மெயில் பண்ணுங்கள், உங்களுக்கு பர்சனலாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தரிசனத்துக்கும் கல்யாண மண்டபத்தில் நடக்கிற நம்மளோட கல்யாணத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. தரிசனமெல்லாம் நம்ம தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் திருமலால கல்யாணம் அவங்கவுங்க பசங்களுக்கு வைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.